கடலூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. 2025 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா? நான் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் 2024 பல விஷயம் நடக்கலைங்க. ஆனால் இந்த 2025 என்னோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேயர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த 2025 நடக்க போகுது. அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வருட கோள்களான சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே அவங்கவுங்களுடைய காலங்கள் கடந்து போகும்போது கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுங்கிறது இயல்பு. ஆனால் இந்த 2025 பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடக்குங்க. இந்த செயல்பாடானது கிட்டத்தட்ட ஒரு 29-30 வருஷத்துக்கு ஒருக்க தான் நிகழும். என்னங்க அப்படி என்ன நிகழப்போகுது? என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுத்துற போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அதே போல் குரு பகவான், இந்த 3 கிரகங்களுமே இந்த 2025 துவக்கத்திலேயே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 29 கும்பத்திலேருந்து காலபுருஷன் ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ 11ஆம் இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட பல பேரை ஆட்டி படைத்த சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். காலபுருஷனுக்கு அது விரயஸ்தானம், விரயஸ்தானத்தில் அமர போகிறார். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய சனி பகவான் கொடுக்கார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான், குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சியாளர் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சியாளர். இந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் கேப்பில் ராகு பகவான் என்ன பண்ணுறாங்க, 12 இருக்க ராகு 11க்கு வராரு, 6 இருக்க கேது 5க்கு வராரு. அதாவது காலபுருஷன் ராசிக்கு 6, 5ன்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு மாறும். அப்படி மாற்றங்கள் நிகழும்பொழுது, ஏன்னா 2 கிரகம் மாறினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும் இருக்கும், சில நேரங்களில் இறக்கமும் இருக்கும். அப்போ 3 கிரகங்கள், ஒரு ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்களாகிய 2 கிரகங்களும், நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற 2 கிரகங்களும் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள். யாருமே இந்த 2025 நான் தோத்துட்டேன், என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இந்த 3 கிரகங்களும் கொடுக்க போக கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல், அதே போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல். ஸோ அப்போ பிரித்து கொடுக்க போகிறாங்க. இந்த 2025 12 ராசி நேயர்களுக்குமே ஒரு என்ன சொல்லணும், ஒரு அண்ணன் தம்பி உறவு இருந்தால் என்ன பண்ணுவோம், நீ இவ்வளோ ரூபா வச்சுக்கோ, நீ இவ்வளோ ரூபா வச்சுக்கோ, யாரும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த கஷ்டப்படாத நிலைமைகளை, இந்த வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே அதிகமாக சொல்லாத நிலைமைகளை நம்மளுடைய 3 கிரகங்களுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால இந்த 2025 நம்ம அனைவருமே அமோகமாக உண்மையாகவே வரவேற்கலாம். உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக தடைகள் விலக போகுது. பொருளாதாரம் நல்லா புழக்கம் இருக்கும், பணப்புழக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் மக்களுக்கு இருக்காது. என்கிட்ட ஓரளவுக்கு இருக்குது, எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 12ஆம் இடத்துல சனி பகவான், காலபுருஷன் ராசிக்கு 12 மீன ராசிக்கு சனி பகவான் வர்றதுனால சில இயற்கை சீற்றங்கள் உண்டு. அதாவது கடல் அந்த பக்கம் கொஞ்சம் கொந்தளிச்சு அப்படின்னு சொல்லி சில ஏரியாக்களில் கடல் சீற்றங்கள் உண்டு. அந்த மழை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில ஏரியாலாம் ரொம்ப பாதிக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சம்மந்தப்பட்ட அதே போல் பெருநகரங்களில் கொஞ்சம் மலைகளால் சில பாதிப்புகள், கடல் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் பாதிப்புகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தபடியாக அந்த உலகியல் ரீதியாக இன்னொரு பெரிய மாற்றம், யாரெல்லாம் சினித்துறையில், சின்னத்திரை, பெரிய திரை, யூடியூப் மற்றும் இந்த திரைகளில் தன்னுடைய திறமையை காட்டணும்னு ஆசைப்பட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க நம்மளுடைய நேயர்கள் யாராக இருந்தாலும் சரி,
இந்த ராகு பகவான் 11 வந்து உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அள்ளி வழங்க போகிறார். அப்போ சினி ஃபீல்டில் உள்ளவங்க ஹை பொசிஷன் போவதற்கான வாய்ப்பு உண்டு. திறமை உள்ளவர்கள் வெளியே கொண்டு வருவார். அதான் விஷயம். நான் சும்மா உட்காந்தேன், வீட்டில் உட்காந்தேன், என்னை தேடி வந்து கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு திறமை இருந்தால் உறுதியாக சினி ஃபீல்டில் உள்ள அத்தனை பேருமே திறமை உள்ளவர்கள் தன்னுடைய முழு திறமையை வெளியே கொண்டு வந்து இந்த 2025 நான் சாதிச்சேன்னு சொல்லி எண்ட் ஆஃப் பாயிண்டில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு கிரகங்களுடைய இயக்கம் இருக்க போகிறது. அதே போல் இன்னும் சில மாற்றங்கள் உண்டு. நம்ம அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்பட போது, அரசியலில் புதிதாக உருவாகின்ற நம்மளுடைய அரசியல்வாதிகள் அதே போல் தன்னுடைய திறமையை நான் காட்டுவேன்னு சொல்லி தைரியமாக இறங்கியிருக்க சில நடிகர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே சிறப்பான ஒரு பதவிக்கு போவாங்க. அவங்களுடைய திறமை வெளியே கொண்டு வரப்படும். நடிகர்கள் ஆல்ரெடி திறமையை கொண்டு வருவாங்க. அதே போல் அரசியல்வாதிகளில் சில தவறுகள் செய்யும் அரசியல்வாதிகள் சுட்டி காட்டப்படுவார்கள். யாரெல்லாம் நம்ம தவறு செய்கிறது வெளியே தெரியல, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசியலில் சில தவறுகளை மக்களுக்கு தெரியாதவாறு செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல்வாதிகள்லாம் யார் யார் அதிகமாக தவறு செய்கிறா, அவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறதை சனி பகவான் உறுதியாக இந்த வருடத்தில் சுட்டி காட்ட போகிறாரு. தவறுகள் செய்கிற அனைவருக்குமே இந்த வருடம் ஒரு பாதிப்பையும் மேலும் சோதனையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2025 நம்மளுடைய 12 ராசி நேயர்களில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக பார்ப்போம் வாங்க. கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம், பரிகாரம், பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கான பதிவு தான் இது. மனசுக்குள்ள பல ஆசைகள், பலவிதமான செயல்பாடுகள், மனசை ஒருநிலையை படுத்த முடியாத சூழ்நிலைகள் என்பது தான் உங்களுடைய மிகப்பெரிய தாக்கம். காலபுருஷன் ராசிக்கு 8ஆம் இடமாக அமர்ந்தது எங்கள் தப்பா, நாங்கள் படாத பாடு அப்பப்பா அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு கிரகங்களுடைய செயல்பாடு கொடுத்துருக்கும். மனசில் எவ்வளோ அழுத்தம் பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் வேலை பார்க்காம இருக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் வேலையை முடிக்கிறத நாங்கள் முடிக்க தான் செய்வோம். கிரகங்கள் அதோடைய கடமையை செஞ்சாலும் என் கடமையை நான் என்றைக்குமே தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அடி வேதனைகள் வாங்கினாலும் வெளியே போகும்போது நல்ல நீட்டாக ஜம்முன்னு வெளி தோற்றத்தை காட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஆனால் மனசுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ வேதனை இருக்கும். நீங்கள் அப்படியே போய் ஒரு கண்ணாடியை பார்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா கண்ணாடி வெடிச்சிடும், சதறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு கிரகங்களுடைய செயல்பாடில் பல ரிஸ்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இவ்வளோ ரிஸ்கான விஷயங்கள் நடந்தும் இந்த 2025 நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி இயல்பாகவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய மனசை புரிந்து கொண்டு இந்த 3 கிரகங்கள் இந்த 2025 3 கிரக பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்களுடைய நிலை உறுதியாக இருக்க போகுது. நீங்கள் உங்களுடன் இருப்பவர்களை புரிந்து கொள்ள ஒரு அற்புதமான காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்கின்றன. இந்த 2025 நீங்கள் என்னென்ன நன்மையெல்லாம் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் ஒரு 2.5 வருஷமாக ஒரு 2023 எண்டுலேருந்து 24 எண்டு வரையுமே ஒரு 2 வருஷம் மேக்ஸிமம் சனி பயிற்சி ஆனதுலேருந்தே 2022 சனி பயிற்சி ஆனதே உங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு. ஸோ இந்த 2024 எண்டு வரையும் நீங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அதிகமாக கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படிங்கிறது ஓவரலாக ஒரு 2-3 முக்கியமான விஷயங்களை சொல்லிவிட்டு, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆமான்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க,
2025க்குரிய விஷயங்களை கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுவீங்க. எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறதையும் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே பல தாக்கங்கள் உங்களுடைய முழு அப்டேட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீங்கள் அப்படியே ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக உங்களுடைய வேலையை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அது அறிவுத்திறன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது கடின உழைப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக கொடுத்தா கூட அதில் போய் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு 40% தான். என் உழைப்புக்கெல்லாம் நான் எங்கே இருக்கணும் தெரியுமா, என்னுடைய திறமைக்கெல்லாம் நான் எங்கே இருக்கணும் தெரியுமான்னு சொல்லி நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். இல்லை உங்களே அவங்க பாராட்டி நீலாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளாப்பா, ஆனால் உன் நேரம் அப்படின்னு சொல்லி உங்களை மட்டும் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு தாக்கம், ஒரு கவலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். உங்களை விட வயது மூத்தவர்கள், உங்களுடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகள்லாம் உங்களுக்கு சில நேரங்களில் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் நடந்துக்கிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம். ஒரு புரியாத புதிருக்குள்ளே மாட்டிட்டேன் என் சாமி அப்படின்னு நினச்சிருக்கலாம். உங்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய உடன் இருக்கும் நண்பர்களுக்கு அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி போய் கையெழுத்து போட்டிருப்பீங்க. நீ தான் ஏன் கவலைப்படுற, நான் உனக்கு கையெழுத்து போட்டு தரேன், என் செக்கு தரேன், என்னுடைய ப்ரோனோட்டு தரேன், இல்லைன்னா என் வீடு அடமான பத்திரத்தை என் வீடை கூட தரேன், நீ அடமானம் வச்சு வாங்கிக்கோ அப்படின்னு கூட உங்களுடைய இலகிய மனசை பல பேர் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இப்போ கண்ணனை சம்மந்துக்கு இருக்கேன் சாமி, ஐயா இறைவா அப்படின்னு உங்கள் சாமியை கும்பிட்டுருப்பீங்க. நான் வாங்கின கடன் ஒரு பக்கம் இருக்க, நான் ஜாமீன் கையெழுத்து போட்டு அவன் போயிட்டான் நான் கட்ட வேண்டியிருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் மனசார கும்பிட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மிகப்பெரிய தாக்கங்கள், மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் உங்களோட லைஃப்பில் ரொம்ப நடந்திருக்கு. இந்த தாக்கத்திலிருந்து ஒரு விடிவு காலம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த 2025 உறுதியாக ஒரு அற்புதமான விடிவு காலம் கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக இருக்க போகுதுங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த உண்மையை நீங்கள் எப்படி உணரணும் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்தது உண்மை என்றால் எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களும் உண்மையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ இயல்பாகவே நமக்கு இந்த ஆன்லைன் மூலமாக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் ஏகப்பட்ட ஊர்லேருந்து கால் வருது. நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அற்புதமான வாய்ப்பு. நம்ம விஜய் டிவி ப்ரோக்ராம்லேயும் பண்ணியிருக்கோம். ஸோ வேந்தர் டிவி, அதே போல் நிறையா தொலைக்காட்சி, சேட்டலைட் தொலைக்காட்சியிலையுமே நம்ம ஜோதிடர்கள் வரிசையில் போய் கலந்துட்டுருக்கோம். ஸோ அதை தவிர்த்து நமக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக நிறைய வாடிக்கையாளர்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்கிறோம்னா, அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸை வாங்கிக்கிறோம். அக்கௌண்ட்டில் பணம் போட்ட பிறகு அவங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த நல்ல விஷயங்கள், கடந்த காலங்களில் அவங்களால மறக்க முடியாத விஷயங்கள் ரெண்டையுமே ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுறோம். சொன்ன பிறகு தான் அவங்களுடைய எதிர்கால பலன்களை சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த 2025 நியூ இயர் பலன்களையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் கடந்த செயல்பாடை சொன்னேன். ஸோ இதெல்லாம் நடந்தது உண்மை என்று உங்களுடைய மனசில் உணர்ந்தால் கீழே ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இல்லை நீங்கள் சொன்னதில் ஒரு 20% இருந்துச்சு, பரவாயில்ல ஒரு 30% இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன் அதெல்லாம் நடக்கலை அப்படின்னு காரணம் சொல்லணும்ல. உங்களுடைய சுய ஜாதகம் வலிமையாக இருந்திருக்கும். அதனால் 20 to 30% தான் நீங்கள் பெற்றிருப்பீங்க. ஸோ சுய ஜாதகம் வலிமை இழந்திருந்தால் கட்டாயமாக ஒரு 80% உங்களுக்கு அந்த அழுத்தம், கவலை இருக்குங்கிறது கிரகத்தின் செயல்பாடுகள். ஸோ இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பல நாட்களாக ரொம்ப ரொம்ப அதிகமான நாட்களாக எதிர்பார்த்த வீடு கட்டும் அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. வீடு என்றால் சின்னதாக ஒரு 2 ரூமு 3 ரூமு கட்டக்கூடிய வீடாக இருக்காது. கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக தான் வீடு கட்டுவீங்க. அது லட்சக்கணக்காக இருந்தாலும் சரி, கோடிக்கணக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு. 2வது மேரேஜுக்காக, ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சிச்சு, அந்த மேரேஜில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, என்னை புரிந்து கொள்ளாத ஒரு நபரை நான் தேர்ந்தெடுத்தது என்னுடைய தவறா விதியின் பலனா என்று தெரியலை, எனக்கு இப்போ மேரேஜ் லைஃபே இல்லை, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை, 2வது திருமணத்துக்குரிய விஷயங்களில் உங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் உறுதியாக ஏற்பட போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம
உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ளாமல் நீ அம்மா சொன்னாலாம் தப்பாக தான் இருக்கும், அப்பா சொன்னாலாம் தப்பாக தான் இருக்கும்னு சொல்லி உங்களை விருச்சிகராசிக்காரர்களாகிய உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. என் உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கோ, நான் உங்களை உண்மையிலே பாசம் வச்சுருக்கேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கூடா நீங்கள் சொன்னால் கூட அதை புரிய மாட்டேன் போ அப்படின்னு கூட பிள்ளைய உதாசனம் பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த நிலைகள் மாறப்போகுது. உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு என் தாய் போல் உண்டா, என் தகப்பன் போல் உண்டான்னு உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அதனால் கடன் பிரச்சனையை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். பொருளாதாரத்தில் லாபம் வரும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எப்போயுமே கடன் வச்சுக்கிறக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஸோ அந்த கடன் சுமை உறுதியாக குறைய போகுது. எதிரிகள் யார் என்று தெரியாமல் குழப்பமடைந்த உங்களுக்கு இவன் தான் எதிரி, இவன் தான் துரோகிங்கிறத கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுடைய கண்பட காட்ட போகிறாங்க. ஸோ அப்போ அதிலேருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் உங்களுடைய அனுபவ பாடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அனுபவ பாடம் அவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ இந்த அனுபவ பாடங்களுக்கு ஏற்றவாறு இந்த 2025 உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வர போகிறீங்க. ஸோ மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய வெற்றிகளும் உண்டு. ரியல் எஸ்டேட், இந்த புரோக்கேஜிங் பார்க்குற அத்தனை பேருக்குமே இந்த வட்டம் ரொம்ப லாபங்கள் கிடைக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். அதேபோல் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிஸ்னஸ் பார்க்குற வட்டி கொடுத்து வாங்குறது, ஸோ இந்த செயல்பாடில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப லாபம் இருக்கும். ஸோ ஆனால் இந்த வட்டி தொழில் சம்மந்தப்பட்ட பண்ணுறவங்களுக்கு மட்டும், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பண்ணுறவங்க, வட்டி தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஒரு கவனங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஸோ என்ன கவனம்னா, அதிக வட்டி வாங்கிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்த சனி பகவான் பார்வை கிடைக்க போகிறதுனால அதிக வட்டி வாங்கினீங்கன்னா கட்டாயமாக லாக் ஏற்படும். நீங்கள் இங்கே அதிகமாக வட்டி வாங்கி வீட்டில் வைப்பீங்க, அது வெட்டியை விரைய செலவில் போய் முடிஞ்சிடும், நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அதிகமான வட்டி வாங்குறக்கூடிய விஷயங்களில் செஞ்சிடாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக நீங்கள் செய்யக்கூடாத இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்டில் போய்கிட்டே இருப்பீங்க, போய்கிட்டே இருக்கும்போது சண்டை எங்கேயா எவனா 2 பேர் 3 பேர் சண்டை போட்டுருப்பாங்க. நீங்கள் இயல்பாக எப்படி, ஐயோ பாவம் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி இறங்கி போய் பேசி சண்டை போடாதீங்கயா, எதுக்கியா சண்டை போட்டுருக்கீங்க, ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது இயல்பாக உங்களுடைய குணமாக கூட இருக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த குணம் வேண்டாம். யார் சண்டை போட்டாலும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணுமா வீடு, ஆஃபீஸ் போகணுமா ஆஃபீஸ், உங்களுடைய பொருளாதாரம் முக்கியம், உங்களோட குடும்ப சந்தோஷம் முக்கியம். சரியா? உங்கள் கூட இருக்கவங்களுக்குரிய கஷ்டங்களை புரிஞ்சு அதுக்கான ஹெல்ப்பு அதை மட்டும் செய்யுங்க. அதை விட்டுட்டு எக்காந்த கொண்டும் சண்டை போடுறவனை போய் தீர்த்து வைக்க போனீங்கன்னா அந்த சண்டையை அவங்க என்ன பண்ணுவாங்க, டைவெர்ட் பண்ணி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. கடைசியில் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்பெல்லாம் வந்துடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு. அதே போல் பல நாளாக இருந்த மன அழுத்தம் நீங்கி நீங்கள் இந்த 2025 எதிர்கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. ராகு பகவானும் நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறாரு இங்கே இருக்குது. அதே போல் சனி பகவானுமே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பாக கோச்சார ரீதியான கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. குரு உங்கள் ராசிக்கு 8க்கு போகிறாரு. அப்போ குரு 8க்கு போயிட்டால் பலபடியும் ஒரு தாக்கம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல. கவலைப்படாதீங்க, அந்த கேள்வி உங்களை தாக்கம் உண்டு பண்ணாது. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால தான் பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரப்போவதாக இருந்தாலும் அதை வரவிடாமல் குரு பகவான் தடுத்துடுவார். குரு பயிற்சி பலன்கள் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அதே போல் குரு பயிற்சி பலன்களுடைய விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகளை தெளிவாக பாருங்கள். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே 3 கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக இந்த பயிற்சினால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளை சொல்லியிருக்கோம். ஸோ இது மொத்தமாக உள்ளடக்கி சொல்லியிருக்கோம், ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கோம். ஸோ முழுமையாக தெரிஞ்சுக்கணும். சனி பகவானா என்ன பண்ணுவார், குரு பகவான் எந்தெந்த விஷயங்களை நன்மையை கொடுக்க போகிறாரு, ராகு பகவான் உங்களை எந்தெந்த விஷயங்களில் நன்மையை கொடுத்து ஒரு கவனங்கிற விஷயத்தையும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய யூடியூப் லிங்கில் உள்ள விஷயங்களை ஃபுல்லாக பாருங்கள். அந்தந்த கிரக பயிற்சிகளுடைய வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கோம். ஸோ அதில் சில விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் முழுமையாக சொல்லியிருப்போம். கட்டாயமாக பாருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இந்த 2025 வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அருகில் இருக்கும்
ஆஞ்சநேயர் வழிபாடை உறுதியாக பின்பற்றுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடை நீங்கள் பின்பற்றுவதன் மூலமாக மாற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு 2025 உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போதுங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம், பரிகாரம், பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை.